பெருமாள் நாமம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவரால் கட்டப்பட்ட கோவில். 1600 வருஷம் பழமையான கோவில். பழைய கோவில்ன்றது இங்க ஒரு கதவு இருக்கும், அதான் பழைய கோவில். பெருமாள் பார்த்தீங்கன்னா தம்பதியா இருக்க மாட்டார், தாயா சுரூபமா இருப்பார். தாயா சுரூபம்னா திருமாவளவன் மகாலட்சுமி நினைச்சிட்டு இருக்கிறதுனால பெருமாள் வஸ்திரம் பார்த்தீங்கன்னா புடவை தான் எப்பயுமே கட்டின்னு இருக்கார். இங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவா, குழந்தை, வியாபாரம், தொழில், படிப்பு, வேலை கிடைக்காதவா பெருமாளை வேண்டிட்டு கோவில் அஞ்சோடி சுத்திட்டு, நாராயணா எனக்கு இந்த விஷயத்த முடிச்சு கொடுத்தீங்கன்னா திருமணம் பண்ணி புடவை சாத்துற அட்மிட்டா சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறாரு. நிறைய பேர் வேண்டின்னு போய் தடங்களாயிடுச்சு, நடக்கவே இல்லைன்னு சொன்னதில்லை இது வரைக்கும். வந்து இங்க மலை பார்த்தீங்கன்னா அனுமார் சஞ்சீவி மலையை வந்து இலங்கையிலேருந்து இமயமலைக்கு எடுத்து போய் வைக்கும் போது இந்த இடத்துல வந்து கையை மாற்றும் போது அந்த கையில இருக்க தூசு தட்டினாராம் இடுப்புல. அப்போ இடுப்புல தட்டும் போது உருவான மலை தான் இந்த ஔஷதகிரி மலை. மலை பேர் ஔஷதகிரி. ஔஷதனா மூலிகை, கிரினா மலை சான்ஸ்கிரிட்ல ஔஷதகிரின்வா. நிறைய சித்தர் அகத்தியர் தவம் பண்ண இடம் இது. அவ வந்து வானார மூலியமா, அதாவது குரங்கு மூலியமா உயிரோட இருக்கான ஐதீகம் இருக்கு இன்னைக்கும். அதனாலதான் வந்து இங்க குரங்கா ரொம்ப சேட்டை பண்ண மாட்டா, அமைதியா இருப்பா. நீங்க கோயில் பெருமாள் சிலைக்கு வரும்போது அவங்களுக்கும் உங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிணறு இருக்கு, வற்றாத கிணறு. இது வரைக்கும் மற்றதான் சரித்திரம் கிடையாது. பெருமாளுக்கு அதுல இருந்தா ஜலம் எல்லாம் பண்ணி அபிஷேகத்துக்கு எல்லாமே அதான் எடுத்துக்கிறது. இங்க பெருமாளுக்கு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை தான் பெருமாளுக்கு. அபிஷேகம் பாத்தீங்கன்னா பால், மஞ்சள், சந்தனம் மட்டும் தான் பெருமாளுக்கு அபிஷேகம். கோவில் டைமிங் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல வந்து 9 to 11:30, மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 6:30க்கு வந்து 7 o'clock இறங்கிடுவேன். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வர்றது ரொம்ப நல்லது. கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், வரீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, வெயிட் பண்றேன். அகஸ்திய முனிவர் வந்து இங்க வந்து தவம் பண்ணியிருக்காரு. அவர் தவம் பண்ண வைணவ கோவில்ல இந்த கோயில்ல மட்டும் தவம் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பூர் ஊர்ல இருக்காருல பெருமாள், செல்ல ஊர் மக்கள்லாம் செல்ல பேர் ஆப்பூரான் அப்படின்னு பெருமாளை செல்லமா கூப்பிடுவா. அந்த மாதிரி வந்தீங்கன்னா இவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் ஊர்ல இருக்கார், அவர் பேர் கல்யாண வெங்கடேச பெருமாள். அவரும் ஒரு 1000 வருஷம் கோவில் தான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப விசேஷமான பெருமாள். இவர் பாத்தீங்கன்னா முகபாவனை வந்து மாத்தின்ண்டே ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் நம்மளுக்கு, மாத்தின்ண்டே இருப்பார். அலங்காரம் ரொம்ப ரொம்ப அலங்காரம்லாம் பெருமாள் மாலை சாத்தி பண்ணா பெருமாள் சிரிப்பே இருக்காது முகத்துல. இப்ப இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு சிரிப்பா இருப்பார். பெருமாள் ஒரே கல்லால் ஆனார், கருங்கல். பெருமாள் ஒரே கருங்கல்லால் ஆனவர். கீழே கமலப்பீடம் இருக்குல்ல, அது வந்து இப்பதான் 93ல பண்ணா. பெருமாள் பழைய பெருமாள் 1500 வருஷம் பெருமாள் தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா வருஷத்துல 3 நாள் ரொம்ப விசேஷமான விதம். வருஷத்துல 3 நாள் நியூ இயர், அதாவது ஜனவரி 1 காணும் பொங்கல், புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். அது மாதிரி மலையில ரொம்ப வேற என்னென்ன விசேஷம்லாம் இருக்குன்னா, இந்த பக்கம் பெருமாளுக்கு வலது பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா வந்து மலை மேலேயே பெருமாள் திருவடி இருக்கு. அது மாதிரி இடது பக்கம் போனீங்கன்னா வெள்ளைக்கல்லுன்னு இருக்கும், வெள்ளை கலர்ல ஒரு கல் இருக்கும், சுண்ணாம்பு கிடையாது. அது வந்து அப்படியே கிறிஸ்டல் கல் மாதிரி இருக்கும். சேட்டலைட் மேப்ல பாத்தீங்கன்னா நாமம் மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு இங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பெரும்பாலும் இங்க எந்த ஊர்லயும் பார்க்க முடியாது. பெரும்பாலும் சிவனும் ஒரே நேர் கான்டாக்ட்ல இருப்பா. ஒரே மலையில பக்கத்துல திருக்கச்சூர்ன்ட்டு ஒரு ஊரு, அதுவும் இவரும் வந்து ஒரே கனெக்ட்ல இருப்பாங்க பெருமாளும் இவரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பா நினைச்சிடறாத்து. நித்திய கல்யாண பெருமாள்னா திருவனந்தை போயிடுறா. அதனாலதான் பெருமாள் கரெக்ட்னாவும் நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஏன் பேர் வந்ததுன்னா, பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா வரதர் மாதிரிதான் இருப்பார், கையில ஆயுதம் வச்சிருப்பார், அதாவது கதை வச்சிருக்க மாட்டார், சாந்தமா சுரூபமா இருப்பார். அதனால பெருமாளுக்கு வந்து நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு பேர் வந்தது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாளுங்களோட நேர்பார்வையில் இருப்பா. இங்க இங்க இன்னும் விசேஷமான அனுமார் சன்னதி கிடையாது. அது ஏன் வைக்கலன்ட்டு அவர் வந்து எப்படின்னா, மலை வந்து அனுமார் சன்னதி வைக்கலான்னு வந்திருக்கா. அப்ப இருந்துச்சு நான் ஒரு சிலையும் வெடிக்கும் போது ஏதாவது ஒண்ணு உடஞ்சு போறது. அதனால அனுமாரே ஒத்துறக்கூடாது, அனுமார் சன்னதி வைக்கல. ஏன்னா உயிரோட நிறைய இருக்காளே அப்படின்ட்டு அனுமார் சன்னதி வைக்கல. அது மாதிரி நவாப் காலத்துல வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிலையை பெருமாளை தவிர மச்ச கருடரவர் முதற்கொண்டு புது கருடரவர் தான் இப்ப இருக்கிறது. பழைய விக்கிரகம்லாம் வெட்டி கிணத்துல போட்டிருக்காங்க. கிணத்துல போய் எட்டி பார்த்தா தெரியும் இன்னைக்கும் அந்த கருடர். நிறைய மூலிகை நிறைஞ்ச மலை இது. இன்னைக்கும் நிறைய டாக்டர்ஸ் வந்து மூலிகை பறிச்சுன்னு தான் போயிட்டு இருக்கா. ரொம்ப விசேஷம். மாதிரி மலையை வந்து காக்குறது வந்து கீழே ஒரு 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. கீழே மரத்தடியில வேப்ப மரமும் பனைமரமும் ஒன்னா பிணைஞ்சிருக்கும். அந்த கீழே 7 கன்னிமார்கள் இருக்கா, அவ தான் மலையை காக்குறது. இதான் ரொம்ப இந்த கோயிலோட விசேஷம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டின்னு போயிருக்கா. அது 2 விஷயம் மட்டும் சொல்றேன். ஒருத்தர் வந்து இங்க லண்டன்ல இருந்து இங்க வந்து பூர்வீகம் இங்க அவருக்கு இங்க மதுரை தான். லண்டன்ல இங்க இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. பெருமாள் வேண்டின்னு போய் இப்ப லண்டன்ல ரொம்ப ஹை லெவல்ல இருக்காரு அவரு. பெருமாள் மூலியமா தான் அங்க போனார். இன்னொருத்தர் நம்ம இப்ப கோயில் சுத்தி காமிச்சிருப்பாரு அவரு. உங்களுக்கு கோயில் சுத்தமா மண்டபம்லாம் அப்பெல்லாம் கிடையாது. 93க்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, மண்டபம் கிடையாது, படி கிடையாது, எதுவுமே கிடையாது. பல்ராமன் ஒருத்தர் இருந்தார், இப்ப இல்ல. அவரு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஒரு ஹெட்டா இருந்தார். அவர் ஒரே ஆள் ஃபுல்லா வந்து பண்ணி கொடுத்தாரு கோவிலுக்கு. பெருமாள் வேண்டிய ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் சொல்ல முடியாது, அந்த விஷயம் நடந்தது. அந்த விஷயம் நடந்ததுக்காக ஃபுல்லா எல்லாமே மண்டபம்ல இருந்து படிக்கட்டுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு பெருமாளுக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் நித்திய ஆராயணன்றது, அதாவது பெருமாள் நித்திய ஆகாரன்றது தத்தியோனும் தயிர் சாதம்னுவா.
பெருமாள் நித்தியம் தொத்தியோனம் மட்டும்தான் பெருமாளுக்கு அது ஆரணம் ஆகும். ஒரு காலம் தான் பெருமாளுக்கு பூஜைங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுல மட்டும் தான் பெருமாளுக்கு பண்றது. நீங்க யாராவது புக் பண்றீங்கன்னா 3 நாளையும் பிஃபோரா சொல்லிடணும். நான் ஏகாந்தமா சனிக்கிழமை பெருமாள் தினமும் எல்லா சனிக்கிழமையும் ஏகாந்தமா பெருமாளுக்கு திருமணம் உண்டு இங்க. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நித்திய அர்ச்சனை ஆராதனை ஒரு இது இருக்கு. உங்களால முடிஞ்சது உங்க நட்சத்திரம் பேர் கோத்திரம் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா மாசத்துக்கு சனி ஞாயிறு மட்டும் பண்றதா இருந்தா 500 சார்ஜ் பண்றோம். மாசம் ஃபுல்லா 31 நாளும் பண்ணா 1500. மாசம் உங்களுக்கு வந்து ரெகுலரா பண்றீங்கன்னா மாசம் உங்களுக்கு வந்து கொரியர்ல வந்து பெருமாள் பிரசாதம் வந்துடும். உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல என் வாட்ஸ்அப் நம்பர் அவருக்குள்ள இருக்கு. அதுல உங்க நட்சத்திரம் பேர் கோத்திரம் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்க பேர்ல நித்தியமும் வந்து உங்களுக்கு அர்ச்சனை ஆராதனை ஆகிட்டு இருக்கோம் உங்க பேர்ல பெருமாளுக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு எப்பயுமே இங்க மாற்றன்றதே கிடையாது. பெருமாளுக்கு எப்பயுமே குங்கும அர்ச்சனை மட்டும்தான் இங்க பெருமாளுக்கு. இங்க வந்து கன்ஃபார்மா வேணாது நடக்கும்ன்றது கல்யாணம், வியாபாரம், தொழில், படிப்பு, குழந்தை, வேலை, 6 விஷயம் ரொம்ப பெருமாளை பிரார்த்தனை பண்ணி போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் எப்படி ஈஸியா நடத்தி கொடுத்துருவாரு. இது வரைக்கும் தடங்கள் ஆச்சு யாரும் சொன்னதில்லை. ஸ்ரீகாந்தாய கல்யாண தயதயத்தனாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீவாசாய மங்களம். அஸ்மத் குருபியோ நமஹ பரமகுருபியோ நமஹ வெங்கட மகாகுருவே நமஹ. ஸ்ரீ நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள்.